வணக்கம். பல வருட காலமாக மூட்டில் இருக்கக்கூடிய வீக்கத்தை வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவே ஒரு 15 நாட்களுக்குள் எப்படி குறைக்க முடியும்னு சொல்லி நம்ம சேனல்ல நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அந்த 15 நாள் டயட்ல எந்தெந்த கீரைகளை எப்படி பயன்படுத்தும் பொழுது நம்ம தேய்ந்து போன மூட்டெலும்புகளை வலு சேர்க்க முடியும் அப்படின்ற டீட்டெயில் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம், வைட்டமின் டி டெஃபிஷியன்சினால தான் எலும்புகளில் தேய்மானம் ஏற்படுது, சத்துக்கள் இல்லைன்னு சொல்லி தேவையற்ற மாத்திரைகள் எடுப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு அருகில் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய கீரைகளை நாம் சரியான முறையில் பக்குவப்படுத்தி சாப்பிட்டோம்னா போதும், நம்ம தேவையான அனைத்து சத்துக்களையும் உணவில் இருந்தே நம்ம உடம்புக்கு சப்ளை பண்ண முடியும். சரி, கீரைகளை சரியா சமைத்து சாப்பிட தெரியாம சாப்பிட்டு வலிகளை அதிகமாக்கி கொண்டவர்கள் தான் அதிகம். அப்ப எந்தெந்த கீரையை எந்த முறையில் நம்ம குக் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம கரெக்டான முறையில் எனர்ஜியா உடம்புக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற தகவல் தான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து நம்ம வரிசையா ஒவ்வொரு கீரைக்கும் உள்ள பயனையும் அதை சாப்பிடக்கூடிய முறையும் பார்க்க போறோம். மூட்டுகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய கீரைகளில் முதன்மையாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கீரை தான் கறிவேப்பிள்ளை. கால்சியம் அயனும் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய இதை நிறைய பேர் ஒரு 2-3 இலை தான் குக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, அதையும் தூக்கி போட்டு சாப்பிடுவாங்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாமல் இதை அடித்து ஜூஸ் புளிந்து ஒரு 250 ml வர காலை வெறும் வயிற்று நீங்கள் குடித்தாலே போதும், ஒரு 4-5 நாட்களுக்குள்ளாவே வலி குறையிறத நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வாயில் போட்டு நல்ல ஒரு கை நிறைய மென்று உமிழ்நீரோட கலந்து தண்ணி குடிச்சு சாப்பிடணும். இன்னைக்கு பாலில் தான் கால்சியம் இருக்குன்னு சொல்லி குடமாக பாலை நம்மளை குடிக்க வச்சு பெயர் தெரியாத பல்வேறு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்களை உருவாக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாட்டுடைய பாலில் எந்த கால்சியமே இல்லைன்னு நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, வலி இருக்கும் பொழுது நீங்கள் கறிவேப்பிலை ஜூஸை குடிச்சு பாருங்க, அதே நேரத்தில் பால் குடிச்சு பாருங்க. பால் குடிச்சிங்கன்னா வலி அதிகமாகும், கறிவேப்பிலை ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா வலி கம்மியாகும். இதுல இருந்தே ஒரு லைஃப் ப்ரூஃப் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கீரை பார்த்தீங்க அப்படின்னா முடக்கத்தான் கீரை. நிறைய பேர் இதை தோசையாவோ இட்லியாவோ சுட்டு சாப்பிடுவாங்க, அதுல எந்த பலனுமே கிடையாது. அந்த முடக்கத்தான் கீரை இருக்கக்கூடிய வளவளப்பு தான் நம்முடைய மூட்டின் தேய்ந்து போன ஜவ்வுகளுக்கான ஒரு வலு. அப்ப அந்த கீரையை மிக்சியில போட்டு அடிச்சு அந்த வளவளப்பு தன்மை மாறாம தண்ணியில கலந்து குடிக்கலாம், இல்ல சுடுநீர்ல போட்டு சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அடுத்த கீரை தான் காசினி கீரைன்னு சொல்லக்கூடிய நாட்டு புளிச்ச கீரை. இதோட தண்டு பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இருக்கும். சிகப்பு தண்டு இருக்கக்கூடிய கீரை சூடு. இதை நல்லா புளி போட்டு கடைஞ்சி சாப்பிடாம இதே மாதிரி சூப் மாதிரி சாப்பிடணும். இதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து நம் எலும்புகளுக்கு மிக மிக அவசியம். ஓகே, அடுத்த கீரை பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை. இது ஒரு மிகப்பெரிய டயூரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். மூட்டு வீக்கத்திற்கு ஒரு அற்புதமான கீரை. இதை நிறைய பேர் பொரியல் பண்ணி சாப்பிட்டு வாந்தி பேதி உள்ளிட்ட பிரச்சனைக்கு ஆளாயிடுவாங்க. இந்த கீரை ரொம்ப ஹெவி, அதனால என்ன பண்ணோம், தண்ணீரை போட்டு கொதிக்க வச்சா அதோடைய அந்த குச்சிகள் இருக்கக்கூடிய சாரம் முதல் எல்லாம் தண்ணியில இறங்கிரும். நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு நிறைய அயன் சத்துக்கள் மட்டும் இல்லாம முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்பை வலுவூட்டக்கூடிய சத்துக்கள் நமக்கு சென்று சேரும். ஓகே, லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய கீரை தான் ஆர்த்தி கீரை. இது நிறைய பேர் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். கிடைச்சா இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணவே வேண்டாம். இந்த கீரையுடைய கலரே பாருங்க, திக்கு பச்சை கலர்ல இருக்கும். இது நம்ம எலும்புகளுக்கு தேவையான எல்லா வலிகளை போக்கக்கூடிய சத்துக்களுமே இந்த கீரையில் இருக்கு. இந்த கீரையை எப்படி சாப்பிடணும்னா, இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு மண் சட்டியில் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதில் அந்த கீரையை போட்டு நல்லா குக் பண்ணிடணும். ஆறுன அப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு சுத்து விட்டு நீங்கள் மத்தியானம் ரசம் சாதத்தோடு சேர்த்து இந்த கீரையை சாப்பிட்டா உங்கள் எலும்புகளுக்கு வலு கூடுவது நிச்சயம். ஓகே, இப்போ இந்த கீரைகளை எப்படி சாப்பிடணும் பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த மண் வடசட்டிலையோ இல்லைன்னா சில்வர் பாத்திரத்துலையோ தான் செஞ்சு சாப்பிடணும். நீங்கள் இரும்பு வடசட்டியோ இல்லை நான்ஸ்டிக்கையோ இல்லை அலுமினியம் பாத்திரத்திலையோ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி சூப் ஃபார்மில் சாப்பிட்டாதான் உடனே நம்ம உடலில் ரத்தத்தில் எனர்ஜியாக கலந்து எலும்புகளுக்கு போகும். வயிற்றுக்கு டைஜஷன் பண்ணக்கூடிய வேலையை கொடுக்காதீங்க. டைஜஷன் செய்து கொண்டே இருந்தால் உடல் என்ன பண்ண முடியாது, தன்னை தானே சுத்திகரிப்பு பண்ண இயலாது. அந்த சின்ன விஷயத்தை எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த பொருளை எப்படி நம்ம சமைத்து சாப்பிட்றோங்கிறது தான் நம்மளுடைய உடலின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
மூட்டு எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய கீரைகள் பற்றிய எல்லா தகவலும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோவில் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய லிகமெண்ட் டியர் இல்லை லிகமெண்ட் தேய்மானம் ஆயிடுச்சு, பழுதடைஞ்சிருச்சு அப்படின்ற பிரச்சனைக்கான தீர்வு பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் இல்லாமல் தேய்ந்து போன்ற ஜவ்வை எப்படி நம்ம ரீபில்ட் பண்ண முடியும், வலி இல்லாமல் மூட்டுகளுடைய டென்சிட்டியை எப்படி அதிகப்படுத்த முடியும்னு பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரியான தகவல் வேணுங்கிறத கமெண்ட்ஸ் நீங்க தெளிவா பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை வாட்ச் பண்ண அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.